அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். கவிதை ஒன்று பார்க்கலாமா? உயிர்கொடை. இரத்த தானம். இரத்தம் கொடுப்பது உயிர்கொடை. இரத்தத்திற்கு சாதி மதம் இல்லை. இரத்தத்தின் ஒரே நிறம் சிவப்பு. இரத்தம் கொடுப்பதற்கு உறவு தேவையில்லை. இரத்தம் கொடுப்பதற்கு உறவு தேவையில்லை. இரத்தத்தின் நிறம் ஒரே நிறம்தான், சிவப்பு. இரத்தம் கொடுத்து உதவுவது உயிர்கொடை. இரத்த தானம் செய்வோம், உயிரை காப்போம். அனைவரும் சிந்தித்து செயல்படுவோம். கதை ஒன்று பார்க்கலாம். எதிரெதிர் வீட்டில் இரு நண்பர்கள். இருவரும் அதற்கு எதிர்மாறாக விரோதிகளாகிவிட்டார்கள். காரணம் சிறிய காரணம்தான். என்னவென்றால், காரை அவரவர் வீட்டுக்கு எதிரில் நிறுத்துவார்கள். இரவில் மட்டும் உள்ளே நிறுத்தி விடுவார்கள். அந்த வெளியில் நிறுத்துவதில் நீ இந்த பக்கம் நிறுத்து, நான் அந்த பக்கம் நிறுத்து என்று சொல்ல ஆரம்பித்தது. மனது ஒருவருக்கு ஒருவர் சங்கடத்தில் முடிந்துவிட்டது. பேச்சுவார்த்தையும் நின்றுவிட்டது. அதில் ஒருவர் வீட்டில் ஒருவருக்கு இரவில் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. என்ன செய்வது? எதிர் வீட்டுக்காரர் மனசு கேட்கவில்லை. ஓடி வந்தார். தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவர்கள் சொன்னார்கள், இவருக்கு மைல்டு அட்டாக் வந்துள்ளது. நீங்கள் தக்க சமயத்தில் பாதுகாத்துள்ளீர்கள். இன்னும் கொஞ்சம் தாமதமாகி இருந்தால் பாதிப்பு தான் என்று சொன்னார்கள். அந்த குடும்பத்தாரும் இவர்களிடம் மன்னிப்பு கேட்டு, எங்கள் மேல் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் இந்த நபர் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் விபத்தில் சிக்கிய ஒரு நபரை வேகமாக அழைத்து கொண்டு போனார்கள் மருத்துவமனைக்குள். அப்பொழுது இரத்தம் கொடுக்க வேண்டுமே, உடனடியாக கொடுத்தால் இவரது உயிரை காப்பாற்றி விடலாம், இரத்தம் அதிகமாக வீணாகிவிட்டது என்று மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். செவிலியர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள், பரபரத்து கொண்டிருந்தார்கள். இந்த நபர் உதவும் நபர். நான் தருகிறேன், என்னுடைய இரத்தம் அவருக்கு ஒத்துக்கொள்ளுமா பாருங்கள் என்றார். பரிசோதனை செய்துவிட்டு ஒத்துக்கொண்டது, கொடுங்கள் என்று இரத்தத்தை கொடுத்தார். இந்த நபருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இரு உயிரை காப்பாற்றினார். இவரது வாழ்வில் இவருக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு. மிகவும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தார். நான் பிறந்த பையனை
அடைந்துவிட்டேன். என் வாழ்நாளில் இனி யாரிடமும் மனது புண்படும்படி நடக்க மாட்டேன். எல்லோரிடமும் ஒத்துப்போவேன். இருவர் உயிரை ஆண்டவர் காப்பாற்ற எனக்கு சிந்தனையை கொடுத்தார். எனக்கு மனமாற்றத்தை கொடுத்தார். அதற்கு ஆண்டவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த எதிர் வீட்டு நபர் இவரது வீட்டிற்கு வந்து மிகவும் கண் கலங்கினார். எதுவும் பார்க்காது என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். நான் என் உயிருள்ள வரை என்றுமே மறக்க மாட்டேன். அதுவும் அல்லாமல் மருத்துவமனைக்கு விபத்தில் சிக்கி வந்தவரை அவருடைய உயிரையும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் நடமாடும் தெய்வம் என்று நினைக்கின்றேன் என்று புகழ்ந்தார். இந்த நபரோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனித நேயத்தோடு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொள்ளக்கூடாது. மனித நேயத்தோடு வாழ்ந்தால் மனிதர்களுக்கு உதவி செய்யும் பக்குவம் நமக்கு வந்துவிடும். மற்ற உயிர்களையும் நம் உயிர்களைப் போல் எண்ண வேண்டும். எதற்கும் நாம் ஒதுங்கி வாழக்கூடாது. மன தைரியத்தையும் அடுத்தவர்களுக்கு ஒத்துழைக்கவும் நாம் முன்வர வேண்டும். அப்படியே ஒவ்வொருவரும் நினைத்தால் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்கும், மற்றவர்களும் நன்றாக இருப்பார்கள். நாமும் மகிழ்வோம், மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம். முற்போக்கு எழுத்தாளர் வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.